ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் தமிழ் டிப்ஸ் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய மொபைலில் இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கிறத எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது எப்படி ஸ்பீடாக ப்ரௌஸ் பண்ணுறது, எதனா ஒரு கண்டென்ட் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம்னா அது எப்படி வேகமாக டவுன்லோட் செய்ய வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணவும். ஏன்னா நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ இந்த வீடியோவில் ப்ரௌசிங் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன்லோடிங் கண்டென்ட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைலில் இருக்கிற மொபைல் ஹிஸ்ட்ரி டேட்டாஸ், தேவையில்லாத ஃபைல்களை நம்ம எப்படி அழிக்கணும், அந்த ஃபைல் அழிப்பதன் மூலமாக நம்மளுடைய இன்டர்நெட் வேகத்தை ஓரளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க் பயன்படுத்தி ரேம் க்ளீன் அப்படின்ற அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதனுடைய ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேம் க்ளீன் ஆப் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நீங்கள் அதை ரேம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் க்ளீன் பண்ணுறது மூலமாக உங்களுடைய மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னா செல்லுலார் நெட்வொர்க்ஸ் போயிட்டு அதில் ஜியோவை செலக்ட் பண்ணிங்க. அதில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை ஆட் பண்ணுங்கள். அதில் நேம் ஜியோ நெட்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிஎன்னில் போயிட்டு www.jio.com டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் கடைசியாக ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் IPv4 IPv6 செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதுக்கடுத்து ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் IP4/IPv6 டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்ட பிறகு அதில் 3 புள்ளி மேலே தெரியும், அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் செய்த பிறகு நீங்கள் கீழே நீங்கள் சேவ் பண்ணது கீழே இருக்கும். அதில் www.jionet.comனு அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ அதாவது இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ப்ரௌசிங் ஸ்பீடு அருமையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நம்ம இப்போ நம்மளுடைய மொபைலில் எப்படி வேகமாக ஏதோ ஒரு கண்டென்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அதுக்கு தேவையான ஆப்ஸை ப்ளே ஸ்டோர் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் பேர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டவுன்லோட் மேனேஜர். இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் கீழே இன்டர்நெட் உங்களுக்கு அதிலேயே இன்டர்நெட் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட்டை இதில் நீங்கள் தேடி நீங்கள் அதை இதன் மூலமாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா மிகவும் அருமையான வேகத்தில் இந்த கண்டென்ட் இதில் டவுன்லோட் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.